வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்துக்குள்ள போகப் போறோம். அதாவது பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி. ஆமாம். ஆனா இது வழக்கம் போல அவரோட வாழ்க்கை வரலாறு மாதிரி இல்ல. சரி. அவரு கூடவே வாழ்ந்தவங்க, அவரோட அருள நேரடியாவே உணர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா? குஞ்ச சுவாமி, முருகனார், லக்ஷ்மண சுவாமி இப்படி பல பக்தர்கள். ம். நெறைய பேர். அவங்களோட அனுபவங்கள், குறிப்புகள், அதிலிருந்து சில முக்கியமான நமக்கு சுவாரஸ்யமா படுற விஷயங்களையும் எடுத்து அலசப் போறோம். ஓ, நல்ல முயற்சி. நோக்கம் என்னன்னா, வெறும் தகவலா இல்லாம, அந்த அனுபவங்கள் மூலமா மகர்ஷியோட தாக்கம் எப்படி இருந்துச்சு, அவரோட போதனை எது சொல்லுச்சுன்னு புரிஞ்சுக்கிறது. சரிதான். அனுபவங்கள் வழியா பார்க்கிறது ரொம்ப முக்கியம். சரி, அப்போ முதல்ல குஞ்சுசுவாமியோட அனுபவத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓ, தாராளமா. அவருக்கு பகவான பார்க்கணும்னு ஒரு தீராத ஆசை. ஆனா பாருங்க, பயணத்தோட ஆரம்பமே தடங்கல். ட்ரெயின மிஸ் பண்றது, டிக்கெட் பிரச்சனை. ம். இது நம்மளுக்கும் சில சமயம் நடக்கும் இல்லையா? ஒரு விஷயத்த அடையணும்னு நினைக்கும்போது ஆரம்பத்துல வர்ற சவால்கள் மாதிரி. நிச்சயமா. குஞ்சசுவாமியோட அந்த பயணம், அது வெறும் தடங்கல்னு சொல்லிட முடியாது. அது ஒரு ஒரு சோதனை மாதிரி. ஆமா. ஒரு தீவிரமான தேடல்ல வர்ற சோதனை. ஆனா அங்க பாருங்க, எதிர்பாராம ஒரு ரூ. 1 நாணயம் கிடைக்குது. ஆமா. அது சும்மா தற்செயல் இல்ல. குஞ்சுசுவாமி அது எப்படி பார்த்தாருன்னா, அந்த பயணத்தை தொடர வைக்கிற ஒரு ஒரு அருள் மாதிரி. பகவான பார்க்கறதுக்கு முன்னாடியே அவரோட அருள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சேங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கரெக்ட். அப்புறம் அந்த முதல் சந்திப்பு, பகவான் அவர பார்த்த உடனே சொன்னாரே, அந்த முதல் மகனுக்கு பதிலா இன்னொரு மகன் வந்துட்டான் அப்படின்னு. ம். அது அப்போ அங்க இருந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி, அந்த தாயார சமாதானப்படுத்த சொன்னதுன்னு வெச்சாலும், குஞ்சு சுவாமிக்கு அது ஒரு பெரிய கனெக்ஷன் குடுத்திருக்கும் இல்லையா? நிச்சயமா. அது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல. பகவான் அவர தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா ஏத்துக்கிட்டா மாதிரி அது. ஆமா. அப்புறம் அந்த நாய்க்குட்டிங்களோட சம்பவம், அதுவும் ரொம்ப முக்கியம். ஓ! சொல்லுங்க. பகவானே அத சுத்தம் செஞ்சது, அப்புறம் குஞ்சுசுவாமிய செய்யச் சொன்னது, அது மூலமா மனசு தொடச்சு சுத்தமா வை அப்படின்னு உணர்த்தினது. இங்க தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குதே. பகவானோட டீச்சிங் மெத்தட் பாருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நேச்சுரல். ஆமாம். பெரிய லெக்சர்லாம் இல்ல. டெய்லி நடக்கிற விஷயத்துல இருந்தே ஆழமான பாடம். அப்புறம் குஞ்சு சுவாமி நேரா கேட்ட கேள்வி, தன்னை எப்படி அறியறது? அதுக்கு பகவானோட பதில். ஆமா. முதல்ல நீ யாருன்னு அறு. ஸ்ட்ரெயிட் பாயிண்ட். இதுதான் மகர்ஷியோட மைய போதனை. ஆத்ம விசாரம். நான் யார்னு கேக்குறது. அவர் படிச்ச கைவல்ய நவநீதம் பத்தி கூட குறிப்பு இருக்கு. அதோட சாரத்தை ஒரே வரியில சொல்லிட்டாரு. இது வெறும் அட்வைஸ் இல்ல, ஒரு டைரக்ட் பாயிண்டிங். ஆனா, அந்த 18 நாள் அனுபவம், அந்த பிரகாசம், அமைதி, ஆனந்தம் எல்லாம் கிடைச்சது இல்லையா? ம். கிடைச்சது. ஆனா கேரளாவுக்கு திரும்ப போனதும் அது குறைஞ்சிடுச்சுன்னு ஒரு ஃபீல் பண்ணிருக்காரு. இது இது நிறைய பேருக்கு ஆன்மீக வழியில நடக்கிறது தானே. இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பகவான் இதை எதிர்பார்த்திருக்கார் போல. ஓ, அப்படியா? ஆமா. குஞ்சு சுவாமி கேட்டப்போ, அவர் மறுபடியும் கைவல்ய நவநீதத்த, அது அத்வைத வேதாந்தத்தோட ஒரு முக்கியமான தமிழ் நூல். அத மேற்கோள் காட்டி பிராக்டிஸ் விடாம பண்ணணும்னு சொல்றாரு. அதாவது தொடர்ச்சியான பயிற்சி அவசியம்னு. அதேதான். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, ஆரம்பத்துல கிடைக்கிற அந்த உச்சக்கட்ட அனுபவம் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் அது இலக்கோட ஒரு தரிசனம் மட்டும்தான். அங்கே நிக்கணும்னா விடாம சாதனை பண்ணணும். சரிதான். தற்காலிகமா வர்ற புரிதலுக்கும் நிலைச்சு நிக்கிற ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது நம்ம கத்துக்கிற எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் இல்லையா? அந்த ஆஹா மொமெண்ட் தக்க வைக்க முயற்சி தேவை. மிகச் சரியா சொன்னீங்க. இப்போ இதுல இருந்து டிபி ராமச்சந்திர ஐயரோட தாத்தா அனுபவத்துக்கு வருவோம். சொல்லுங்க. பகவான் திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற எந்த வீட்டிலயும் சாப்பிட்டது இல்லையா? அப்படியா? ஆமா. ஆனா இந்த தாத்தாவோட வீட்ல மட்டும்தான் சாப்பிட்டாரு. இது சாதாரண விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. இது அந்த தாத்தாவோட ஆழ்ந்த பக்தி, பக்குவம், அப்புறம் 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த அந்த மௌனமான புரிதல் அத காட்டுது. பகவானே அவரோட நிலைய மௌனமா உணர்ந்துகிட்டதா சொன்னது அந்த தொடர்பை உறுதிப்படுத்துது. இது பகவானோட கருணைன்னு சொல்லலாம். இதே மாதிரி லக்ஷ்மண சுவாமியோட கதையும் கொஞ்சம் வித்தியாசமானது இல்லையா? சின்ன வயசுலயே ஆன்மீக நாட்டம், ஆமாம். தானாவே ராமநாமம் சொல்றது, அப்புறம் அந்த வறண்ட ஏரிக்கரையில திடீர்னு ஆத்மாவை உணர்றது. அவரா முயற்சி பண்ணியே நிறைய தூரம் போயிருக்காரு. ஆமா. அவரோட அனுபவம் சுயமுயற்சியோட உச்சத்தையும் காட்டுது, அதோட எல்லையையும் காட்டுது. ஓ! ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அனுபவத்தை நிலைநிறுத்த இன்னும் முன்னாடி போக ஒரு குரு வேணும்னு அவர் உணர்றாரு. ரமணாசிரமத்துக்கு அவர் வந்தது கூட எதேச்சியாதான். ஆனா அதுவும் அவரோட தேடலோட தீவிரம் இழுத்துட்டு வந்தது மாதிரி தான் தோணுது. அப்புறம் அவர் பகவானோட உடல்ல ஒரு கனவு மாதிரி உண்மையற்றதா பார்த்தாரே அது? அது அத்வைதம் சொல்ற ஜெகத் மித்யா, உலகம் ஒரு தோற்றம் மட்டும்தான்னு சொல்றது.
அத நேரடியா உணர்ந்த நிலை அது. உடல் உட்பட எல்லாமே தோற்றம்தான் அப்படிங்கிற புரிதல். சரி, இப்போ முருகனார் பக்கம் வருவோம். அவர் ஒரு கவிஞர், அறிஞர். ஆனா பகவான முதல்ல பார்த்தப்போ அவருக்கு ஏற்பட்ட ஃபீலிங்ஸ் ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்கு. ஆமாம். ஒரு தீவிரமான தரிசனம், ஆனா கூடவே பயம், கோபம், கொள்ளைக்காரர் கூட்டம்னு சொன்னாராம். இது ஆச்சரியமா இருக்கே. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? பகவானோட பிரசன்ஸ் எல்லாருக்கும் உடனே அமைதியை தராது. ம், குறிப்பா நல்ல பக்குவப்பட்ட தீவிரமான சாதகர்கள் கிட்ட அது ஒரு பெரிய உள்மாற்றத்தை உண்டு பண்ணும். முருகனார் விஷயத்துல அது அவரோட ஈகோ, பழைய அடையாளங்கள் எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அனுபவமா இருந்திருக்கலாம். ஓ, அந்த ஆரம்ப அதிர்ச்சி, பயம், கோபம் இதெல்லாம் அப்புறம் கரைஞ்சு ஆழ்ந்த பக்தியா மாறுச்சு. அதுதான் அவரை ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுத வச்சது. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆரம்ப எதிர்ப்புல இருந்து இவ்ளோ பெரிய பக்தி வெள்ளமா? பகவானே முருகனாரோட ஸ்ரீரமண சந்நிதி முறைய ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காருங்கிறது அந்த உறவோட ஆழத்தை காட்டுது. ஆமா. இது என்ன காட்டுதுன்னா, குருவோட அருள் சில சமயம் ரொம்ப இனிமையா இருக்கும், சில சமயம் ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சு நம்மள மாத்தும். முருகனாரோட அனுபவம் பக்தி மார்க்கத்துக்கு ஒரு நல்ல உதாரணம். முருகனாரோட பக்தி வழியிலிருந்து இப்ப கொஞ்சம் வேற மாதிரி பின்னணிக்கு போவோம். சுவாமி ரமணகிரி. பீர் வெஸ்டின். ஆமா, ஸ்வீடன் நாட்டுக்காரர். ராயல் ஃபேமிலி பேக்ரவுண்ட், ராஜயோகத்துல பயிற்சி, இந்தியா வந்து சந்நியாசம். அவரோட பாதை கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா தெரியுதே. ஆமா. ரமணகிரியோட பாதை யோகம், தியானம், சந்நியாசம்னு ஒரு ஒழுங்கா அமைஞ்ச பாதை தான். ஆனா பகவான பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன அனுபவம்? முட்டாளானேன் அப்படின்னு சொன்னாரு. முட்டாளானேனா? அதோட அர்த்தம் என்னன்னா, அவரோட யோக பயிற்சியால கிடைச்ச அறிவும் அந்த லாஜிக்கல் மைண்டும் பகவானோட நேரடி இருப்புக்கு முன்னாடி ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. அகங்காரம் கரைஞ்சு ஒரு மௌன ஞான நிலைக்கு போயிட்டாரு. இது புத்திய வச்சு புரிஞ்சுக்கிறத தாண்டின ஒரு நிலை. அவரோட தியான முறையும் வித்தியாசமா இருந்துச்சே. சிந்தனை நோயாளிகள்னு ஒவ்வொரு எண்ணத்தையும் விசாரிக்கிறது. அப்புறம் அந்த தியாசபிக்கல் சொசைட்டி கார்டன்ல பகவானோட தரிசனம், மயக்கம், அப்புறம் ஆனந்தம். இது பெரிய டர்னிங் பாயிண்ட் தானே. நிச்சயமா அது அவரோட தேடலுக்கு ஒரு உறுதியான வழியை காட்டுச்சு. பாருங்க, பகவான் எப்படி வேற வேற பேக்ரவுண்ட், வேற வேற அப்ரோச் உள்ளவங்களை ஈர்த்திருக்காரு, அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி வழிகாட்டி இருக்காருன்னு இதுல தெரியுது. முருகனார் பக்தி, கவிதை வழியா சரணடைஞ்சாரு. ரமணகிரி யோக வழியில வந்து நேரடி அனுபவத்துல ஆழ்ந்தாரு. பகவானோட வாழ்க்கையிலயும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், உரையாடல்கள் நடந்திருக்கு. ஸ்ருங்கேரி மடத்து பண்டிதர் வந்து பகவான் முறைப்படி சந்நியாசம் வாங்கிக்கணும்னு வற்புறுத்துனதும், அதே நேரத்துல காவி துணியோட ஒருத்தர் வந்ததும், இது எப்படி கோயின்சிடென்ஸ்? இத நாம கொஞ்சம் பெரிய பார்வையில பார்த்தா பகவான் எந்த சம்பிரதாயத்துக்கும் சடங்குக்கும் கட்டுப்பட்டவர் இல்லைன்னு புரியும். அவரோட நிலை வந்து சகஜமானது, இயல்பானது. ஆனா அதே சமயம் அவரை சுத்தி நடந்த சில தன்னிச்சையான நிகழ்வுகள் அவரோட பாதையை அங்கீகரிக்கிற மாதிரி அமைஞ்சது. கடலை ஒரு கப்புல அடக்க நினைக்கிற மாதிரி தான் பகவான சம்பிரதாயத்துக்குள்ள அடக்க பார்க்கறது. ரூல்ஸ், சம்பிரதாயமெல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஆனா ஞானியோட நிலை அதெல்லாம் தாண்டுனது. அது மாதிரி அந்த மிளகா சுவாமி சீடர் மிளகா பேஸ்ட் தடவின போதும், பைராகிகள் அவரை இழுத்துட்டு போக முயற்சி பண்ண போதும் பகவான் காட்டின அந்த சமநிலை, அது அபாரம். ஆமா, அந்த சம்பவங்கள் எல்லாம் உடம்புக்கு வர்ற கஷ்டம், பயமுறுத்தல் இதையெல்லாம் பார்க்கும்போது பகவான் எவ்வளவு பற்றற்று பயமில்லாம இருந்தாருன்னு காட்டுது. ம், மிளகாய் பேஸ்ட் எரிச்சலுக்கு பதிலா குளிர்ச்சியா இருந்துச்சுன்னு சொன்னாரு பாருங்க, அது அவர் தன் அந்த உடம்பா பார்க்கலன்னு காட்டுது. ஆத்ம ஞானத்துல உறுதியா இருக்கிறவங்கள உடல் படுற கஷ்டம் பாதிக்காது. இது வெறும் தியரி இல்ல, அவரோட வாழ்க்கையில வெளிப்பட்ட உண்மை. ஆனா மன விசாரணைய முக்கியமா சொன்ன பகவான் கிரிவலத்தை ஏன் அவ்வளவு என்கரேஜ் பண்ணாரு? பிசிக்கல் பிராக்டிஸ்க்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாரு? நல்ல கேள்வி. அத்வைத வழியில இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். பகவான் கிரிவலத்தை உடல் நலத்துக்கு நல்லது, மன அமைதிக்கு நல்லதுன்னு சொன்னாரு. மலையில சித்தர்கள் இருக்கிறதால அவங்க அருளும் கிடைக்கும்னு சொன்னாரு. சரி. உடம்பு வேற, மனசு வேற இல்ல, ரெண்டும் கனெக்டட். சில பிசிக்கல் பிராக்டிஸ், குறிப்பா கிரிவலம் மாதிரி மெடிடேட்டிவ் பிராக்டிஸ், மனசை அலைப்பாயாம ஒருநிலைப்படுத்த, அமைதிப்படுத்த உதவுன்னு பகவான் உணர்ந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அது ஒரு விதமான சரணாகதி பாவம், தன்னை அருணாச்சலத்துக்கிட்ட ஒப்படைக்கிற உணர்வையும் வளர்க்கும். குஞ்சுசுவாமி நிறைய பிலாசபி புக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ பகவான் அதை தடுத்து, ஒன்னு மட்டும் கவனி, உனக்குள்ள நீயா நிலைச்சு நிக்க கத்துக்கிட்டா அதுவே எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுக்கு சமம்னு சொன்னது. இது பகவானோட போதனையோட சென்ட்ரல் பாயிண்ட் இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இதுதான் சாரம். ஆத்ம ஞானம், தன்னை அறியறது. அது மத்த எல்லா அறிவையும் உள்ளடக்கிறோம். புக்ஸ் படிக்கிறதுல வர்ற அறிவு இன்டைரக்ட்,
ஆனா தன்னை அறியறது டைரக்ட், கம்ப்ளீட். நிறைய இன்ஃபர்மேஷன்ல குழம்பாம உண்மையான நிலையான அறிவை தேடுற உங்க மாதிரி ஆட்களுக்கு இது ஒரு தெளிவான வழிகாட்டுதல். பகவானோட கடைசி நாட்கள் அவருக்கு வந்த அந்த சார்கோமா கேன்சர் சர்ஜரிய வேணான்னு சொல்லி உடம்பே ஒரு நோய்தான், அது அதனோட முடிவை அடையட்டும்னு சொன்னது கேக்குறது கஷ்டமா இருந்தாலும் அவரோட நிலைய தெளிவா காட்டுது. ஆமா, ஞானியோட உடம்புக்கும் துன்பத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இங்க தெரியுது. இது விரக்தியோ சலிப்போ இல்ல. இது தான் அந்த அழியிற உடம்பு இல்ல அப்படிங்கிற ஆழமான அசைக்க முடியாத ஞானத்தோட வெளிப்பாடு. சரிதான். சாப்பிட்டு முடிச்சதும் எலிய தூக்கி எரியற மாதிரி உடம்பு அதோட காலத்தை முடிக்கும்போது அதை இயல்பா அனுமதிக்கணும்னு அவர் பார்த்தது உச்சகட்ட பற்றின்மையை காட்டுது. உடம்பு முடியாத போது தன்னோட டெய்லி ரொட்டீனை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சது அவர் உடம்பு ஒரு கருவியா மட்டும் பார்த்தாருன்னு காட்டுது. அந்த கடைசி நிமிடங்கள் பக்தர்கள் அருணாச்சல சிவன்னு பாட பகவானோட கண்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்து அமைதியா மகாசமாதி அடைஞ்சது. நிறைய பேர் வானத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்ததா சொல்றாங்க. ஆக இதெல்லாம் என்ன அர்த்தம்? பகவானோட மகாசமாதி நேரத்துல விஸ்வநாத சுவாமி, லக்ஷ்மண சுவாமி மாதிரி நிறைய பக்தர்கள் உணர்ந்த அந்த ஆழமான அமைதி, அந்த ஆனந்தம், அது ரொம்ப முக்கியம். ஆமா. அது என்ன காட்டுதுன்னா, குருவோட இருப்புங்கிறது அந்த பிசிக்கல் பாடியோட முடிஞ்சு போறதுல அவரோட அருள், அவரோட சக்தி, அவரோட இருப்பு எப்பவும் நிலைச்சிருக்கு. பிசிக்கலா மறைஞ்சது ஒரு திரை விலகுன மாதிரி அவரோட எல்லையில்லாத உண்மையான ஸ்வரூபம் இன்னும் பிரகாசமா தெரியுது. இன்னைக்கு நம்ம நிறைய பக்தர்களோட அனுபவங்கள் வழியா பகவானோட அந்த உருமாற்றம் சக்தி, அவரோட சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான போதனைகள், அவர் எப்படி பல வழிகளையும் ஏத்துக்கிட்டாரு, அவரோட அருள் இன்னைக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சமா தொட்டு பார்த்திருக்கோம். ஒவ்வொருத்தரோட கதையும் ஒரு பாடம் சொல்லுது. ஆமா, இந்த அனுபவங்கள் எல்லாம் ஆத்ம ஞானத்தோட சாத்தியத்தையும் குரு சிஷ்ய உறவோட அந்த மகத்துவத்தையும் காட்டுது. பகவானோட மௌனம், அவரோட புன்னகை, பார்வை, வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே போதனைகள் தான். அவங்க பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அதை உள்வாங்கிட்டாங்க. இது நாம ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, நிறைவா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம் நினைக்கிறோம். கேளுங்க. இந்த பக்தர்கள் எல்லாரும் பகவானோட பிசிக்கல் பிரசன்ஸ உணர்ந்து அதனால பெரிய மாற்றங்களை அடைஞ்சாங்க. இன்னைக்கு அந்த பிசிக்கல் வடிவம் இல்ல. ஆனா இந்த அனுபவங்கள் காட்டுற மாதிரி அவரோட இருப்பு இன்னைக்கும் உணரக்கூடியதுன்னா, அந்த அருளோட அந்த உணர்வு நிலையோட இன்னைக்கு ஒருத்தர் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? இந்த பக்தர்களோட பயணத்திலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டு நம்ம தேடல்ல பயன்படுத்தலாம்? நல்ல கேள்வி. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு எங்க நன்றி.